1970களில் ஆசியா முழுவதும் பயணம் செய்த இளம் பயணிகள் ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சியடைந்தனர். அவர் மிகவும் கவர்ச்சியானவர், நல்ல கல்வியறிவு உடையவர், உதவி செய்ய தயாராக இருப்பவர். அவர் சார்லஸ் சோவ்ராஜ். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவர் பயணிகளுடன் நட்பு கொண்டார், அவர்களுக்கு உணவு வழங்கினார். ஆனால் அந்த உணவில் விஷம் கலந்திருந்தது. அவர்கள் இறந்த பின் அவர் அவர்களின் அடையாளத்தை திருடினார், அவர்களின் பாஸ்போர்ட்டுகளை போலியாக உருவாக்கினார், விலையுயர்ந்த ரத்தினங்களை அவர்களின் உடலில் வைத்தார். தாய்லாந்து, இந்தியா, நேபாளம் 10 ஆண்டுகளாக இந்த கொலைகள் தொடர்ந்தன. அவரை பாம்பு என்று அழைத்தனர், ஏனென்றால் அவர் எப்போதும் சிறையிலிருந்து தப்பித்து விடுவார். ஆனால் 1976இல் இந்தியாவில் சிறையிலிருந்து தப்பிக்க முயன்றபோது தோல்வியடைந்தார். 28 ஆண்டுகள் கழித்து ஒரு பத்திரிகையாளர் அவரை நேபாளத்தில் கண்டுபிடித்தார். இறுதியாக நீதி வெற்றி பெற்றது.